அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று முண்டா இருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் விரற்கடை அளவு. சரி, இந்த காரியத்தை குறித்து காண்போம். சங்கீதம் 39ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். இதோ என் நாட்கள் 4 விரற்கடை அளவு ஆக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். இங்கே பார்த்தீங்கன்னா, இது என்ன 4 விரற்கடை அளவு? அதாவது பண்டை காலத்திற்காக அவர்கள் பயன்படுத்தின அளவு முறைகளில் பார்க்கும்போது ஒரு ஜான், ஒரு அடி, 4 விரல் கட்டை அளவு. இங்கே சொல்லப்படுற வார்த்தைகள் அதுதான். இது ஒரு அளவை குறிக்கிறது, பண்டை காலத்து அளவை குறிக்குதுன்னு வேதத்தில் ஆராய்ச்சியின் மூலம். ஆனால் உள்ளான ஆவிக்குள்ளாக தேவன் எவ்வளோ ஒரு ஞானம், அவருக்கு ஞானம் என்ற ஒரே காரியமே அவர் மட்டும்தான். இங்கே முதலாவது ஒரு விரல் கட்டை அளவு என்பது 20 வருடங்களை குறிக்குது. அப்படி பார்க்கும்போது 4 விரல் கட்டை அளவு என்பது 80 வருடம், 5 விரல் கட்டை அளவு 100 வருடம், ஒரு விரல் கட்டை அளவு 20 வருடம். இதுக்கு உள்ளான காரியத்தை பார்த்தீங்கன்னா, இந்த 5 விரல் கட்டை அளவு என்பது 100 வருஷம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணோட உயிரணுக்கள் ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையில் போகும்போது எந்தவித இடையூறு போராட்டம் இல்லாமல் நேரடியாக சென்றடையும் போது 5 விரல் கட்டை அளவு. அது பார்த்தீங்கன்னா அவரோட ஆயுசு காலங்கள் 100 வயதை கடந்து வருவார்கள். இப்போ அதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணினுடைய உயிரணுக்கள் ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள்ளாக செல்லும் பொழுது, ஒரு போராட்டத்தோடு அது செல்லும் பொழுது, அதனுடைய ஆயுள் காலங்கள் பார்த்தீங்கன்னா போராட்டத்தோடு தான் அந்த 4 விரல் கட்டை அளவான 80 வருஷத்தை அது பூர்த்தி செய்யும். அதே இதுக்குள்ள காரியமா சங்கீதம் 90ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். எங்கள் ஆயுள் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இந்த 70 வருஷம் கடந்த பின்னாடி சஞ்சலம் என போராட்டங்கள், அந்த எப்படி ஒரு ஆணின் உயிரணுக்கள் ஒரு கர்ப்பப்பைக்குள் போகும்போது போராடி கொண்டு, இதில் யார் முன்னாக செல்கிறாண்டாங்க, ஒரு பெரும் போராட்டம். ஆணுடைய உயிரணுக்கள் இதில் முன்னே செல்லும்போது ஒரு பெரும் போராட்டத்தின் இடையிலாக தான் அந்த உயிரணு உள்ளே செல்கிறது. இதுதான் அந்த போராட்டம். 70 வயசுக்கு அப்புறம் இந்த போராட்டங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 70 வயசு கடந்துட்டாலே அதுக்கு மேலே எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தம். 70 வயசுக்கு மேலே வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டங்களை கொண்டு வந்து அந்த 4 விரல் கட்டை அளவு, அதே சங்கீதம் 39 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மிக அழகாக, இதோ என் நாட்கள் 4 விரற்கடை ஆக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம்.
அதற்கு பின்பாக என்ன நடப்பது என்பதே ஒன்றும் அறியாத மாயையா இருக்கிறது. சரி, இதுக்குள்ளான காரியமாக பார்த்தீங்கன்னா, இதை வெளிப்படுத்தின ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.